ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு குழம்பு ரெசிபி தான், வெந்தய குழம்பு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து புளியை ஊற வச்சிடணும். எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு வந்து நான் புளி எடுத்துக்கிட்டேன். அது தண்ணியில் நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறணும். 3/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா ஊறட்டும், ஓரமாக வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே இந்த பொடி தான். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பச்சரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து வறுத்து விடணும். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கருகி போயிடும், அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும் இந்த பொடி பார்த்திங்கன்னா. ஸோ கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வறுபட்டு வந்துச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆற விடலாம். அடுத்து நான் மிக்சர் ஜாரை எடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், வெந்தயம், அரிசி எல்லாமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொடியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பவுடரு. இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு ப்ரிஃபர்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான். என்கிட்ட நல்லெண்ணெயில் இல்லாததுனால நான் வந்து கடலெண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் எண்ணெயில். பொரிஞ்சு வந்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வந்து செவக்க வறுபட்டு வரணும். இப்போ இதை நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இந்த டைமில் நான் வந்து 10 பல் பூண்டு வந்து உரித்து இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டும் இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டும் கூட. இது டேஸ்ட்டை வந்து இன்னும் எடுத்து கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 10லேருந்து 15 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. நான் 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா இதை எண்ணெயிலே வறுபட்டு எடுத்துக்கிறேன். அடுத்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் நான் வந்து 20 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ சின்ன வெங்காயமும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த வெந்தய குழம்புக்காக. நீங்கள் பெரிய வெங்காயம் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் போடுங்க. இப்போ இது நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி எடுக்கணும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியப்படாது. இது கண்ணாடி நிறத்துக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்தால் போதும். வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். இந்த வெங்காயம் குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்து நான் வந்து 2 மீடியம் சைஸ் அளவு வந்து தக்காளி வந்து மிக்சர் ஜாரில் நல்லா மைய அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து விடணும். அடுத்து சிட்டிகை பெருங்காயத்தூளை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா சுண்டி வரணும் கம்ப்ளீட்டாக. இந்த வெங்காய சாறு பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க சொல்லி தெரியுது, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா வந்து மேலே வருது. இன்னமும் நல்லா இது வந்து கெட்டிப்படணும். ஸோ இது ஆல்மோஸ்ட் நல்லா வந்து கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து மசாலாஸ் எல்லாமே ஒன்றா நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தால் போதும். உங்ககிட்ட வீட்டில் குழம்பு மசாலா இல்லைன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம், தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நான் வந்து இந்த ரெசிபிக்காக கருப்பு புளி தான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் சேர்த்துக்கணும். இப்போ நாம் வந்து புளி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா புளி தண்ணி வாசம் எல்லாம் போகணும்.
ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நுரைக்க ஆரம்பிக்குது நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரெசிபியை செய்யுங்க. கூடவே நின்றுட்டு அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா புளி தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா வத்தி வரணும் இந்த புளி தண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இடைவிடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும் நம்ம இந்த குழம்பு, இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிரும். அடுத்து வாசத்துக்காக நான் கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் குழம்ப. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழம்பு வந்து திக்காக ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருந்த பொடியை வந்து கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கலாம். எனக்கு 1½ டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பொடி வந்து வந்தது. ஸோ நான் சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விடுறேன். இந்த பொடியை சேர்த்ததும் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக ஆயிரும். ஸோ பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் திக்காக தான் வந்து குழம்பு சாப்பிடுவோம். அதனால் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதுமான அளவாக இருந்துச்சு. ஸோ இதை நல்லா வந்து பொடி சேர்த்ததும் கலந்து விடுங்க. இந்த டைமில் மட்டும் உப்பு இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உப்பு இருந்தால் சேர்க்க தேவையில்லை. உப்பு இல்லைனா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பொடியை சேர்த்ததும் 5 நிமிஷம் இந்த குழம்பு வந்து கொதிச்சு வந்தால் போதும். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டோம்னா கசப்பாயிரும். அதுவே போதுமான அளவு தான். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட ஒரு பிளேட்டில் வந்து இந்த குழம்ப வந்து சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட வீட்டில் காய்கறி இல்லாதப்போ இந்த வெந்தய குழம்பு வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.